புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாளை மாலை ரோட் ஷோ நடத்தவுள்ளதை முன்னிட்டு புதுச்சேரியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அனைத்து கட்சிகளின் சார்பில் முக்கிய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவரான பிரதமர் மோடி அவர்கள் புதுச்சேரியில் நாளை மாலை ரோட் ஷோ நிகழ்வு நடைபெறுகிறது. குறிப்பாக அண்ணா சாலை முழுவதும் 1.7 கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணா சாலை முழுவதும் அதித்தி ஓட்டல் அருகே ஆரம்பித்து அண்ணா சிலை வரை அந்த ரோட் ஷோ ஆனது நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த அண்ணா சாலை முழுவதுமான தடுப்புகள் அமைக்கும் பணி, சிசிடிவி அமைக்கும் பணி மற்றும் காவல்துறை பாதுகாப்பு பணி ஆகியவை நடைபெற்று வருகிறது. நாளை மாலை அவர் விமானம் மூலம் வருகை தந்து மற்றும் சாலை மார்க்கமாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய பாரத பிரதமருடன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிகிறது. இதனால் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை முதலே அந்த அண்ணா சாலைக்கு வரைக்கக்கூடிய பல்வேறு சாலை சந்திப்புகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு கிழக்கு கடற்கரை சாலை வரையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், திண்டிவனத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், விழுப்புரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் கடலூர் சாலையுடைய வாகனங்கள் அங்கங்கே நிறுத்துவதற்கும், அதாவது அவர்களுக்கு கட்சி நிகழ்வுகள் பங்கேற்க வருகிறவர்கள் வாகனம் நிறுத்துவதற்கும் மற்றும் சாலை வழியாக செல்பவர்களுக்கும் போக்குவரத்து மாற்றம் செய்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையை முழுவதுமாக பயன்படுத்தக்கூடியவும் மேலும் கடற்கரை சாலையை பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அந்த சாலை முழுவதும் போக்குவரத்துக்கு தடை செய்யப்படும் சூழலில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக நிற்பதற்கும் மேலும் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்லாத வகையிலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வருகையொட்டி ட்ரோன் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நகரப்பகுதி முழுவதும் ட்ரோன் பறக்குவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.